லாரிகள் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பெருமளவு பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. வேலை நிறுத்தம் தொடருமானால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் காப்பீட்டு பிரீமியம், டீசல் மீதான வாட் வரி உயர்வு, போக்குவரத்து கட்டண உயர்வு, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது போன்றவற்றை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் மஞ்சள், ஜவுளி சார்ந்த பொருட்களான லுங்கி, துண்டு, எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட பொருட்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக லாரி புக்கிங் சங்கத்தினர் தெரிவித்தனர். ஜவுளி, மஞ்சள், ஆயில் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தேங்கி அப்படியே குடோனில் கிடக்குது. அரசாங்கம் பார்த்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் மூலப்பொருட்கள் லாரிகள் மூலம் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் முற்றிலும் தடைபட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் உப்பு உள்ளிட்டவற்றை பிற இடங்களுக்கு அனுப்புவது பாதிக்கப்பட்டுள்ளது. உப்புடைய ஏற்றுமதி பெரும் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த வாகன உதிரி பாகங்களுடைய விலையேற்றம் காரணமாகவும், சுங்கச்சாவடியுடைய கட்டண உயர்வின் காரணமாகவும், வாட் வரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான வாட் வரி போட்டிருக்காங்க. ஆர்டி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வட்டார போக்குவரத்து ஆணையர் கட்டணம் கடுமையாக உயர்த்திருக்காங்க. பின்னலாடை தொழில் நகரமான திருப்பூரில் இருந்து வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பின்னலாடைகளை கொண்டு செல்வதில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னலாடை பண்டல்களை சரக்கு புக்கிங் செய்வது 2 நாட்களுக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டதாலும், லாரிகள் வேலை நிறுத்தம் தொடர்வதாலும் பல தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு சுமார் 100 கோடி ரூபாய் வரை வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பல்வேறு இடங்களிலும் உற்பத்தி பொருட்கள், விளைபொருட்களை அனுப்பும் பணிகளும் தேக்கமடைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.